ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ கார்த்திகை வருது இல்லையா? கார்த்திகைக்கு எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த அப்பம் செய்வாங்க. இது பச்சரிசியில் செய்கிறது. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வெறும் ஒரு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அண்ட் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன். பச்சரிசி நான் இன்றைக்கி 200 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு கப்புனா 200 கிராம். இப்போ இந்த கப்பில் நான் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கிளாஸில் எடுத்திங்கன்னா அதையே கடைசி வரைக்கும் அளவு எடுக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதில் 3/4 கப் அளவுக்கு தான் நம்ம வெல்லம் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பச்சரிசியை கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருவோம். இப்போ நான் அதை கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ நான் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நாம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இது ஊறுற டைமில் நம்ம வெல்லம்லாம் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது ஊறிடுச்சு. நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 200 கிராம் பச்சரிசினா 150 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. நல்லா அந்த மாதிரி நச்சுட்டு இதில் அளந்து பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ இந்த வெல்லத்தை ஒரு பேனில் ஆட் பண்ணிடுங்க. இதில் 100 ml தண்ணி ஊற்றுங்க. அதாவது 3/4 கப் வெல்லம்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி. நீங்கள் கிளாஸில் அளவு எடுத்திங்கன்னா 3/4 கிளாஸ் வெல்லம் எடுத்திங்கன்னா 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லம் பாகுலாம் எடுக்க தேவையில்லை. இதை ஜஸ்ட்டு கரைச்சிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். இதை நல்லா கரைச்சிருங்க, கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல். இந்த மாதிரி கரைக்கிறதுனால இதில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் ஆகி வந்துடும். இப்போ இது அடுப்பில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு கரைஞ்சி வந்துருச்சு. இதை நான் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு அரிசி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம், அதாவது ஒரு 75% அரைச்சதுக்கப்புறம் அதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகை அதாவது வெள்ளைப்பாகு கிடையாது, வெல்லம் சிரப், அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 2 வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நான் தேங்காய் ஆட் பண்ணல. 2 வாழைப்பழம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே இந்த கரைச்சி வச்ச வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் எல்லா வெள்ளை தண்ணியும், அந்த வெல்லம் காய்ச்சி வச்சுருந்த தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த பவுலில் ஊற்றிட்டேன். தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. நம்ம அப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது நான் ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் அப்பம் ஊற்றினோன்னா நல்லா மேலே எலும்பி வரும். இப்போ நான் அப்பம் ஊற்றி காட்டுறேன், பாருங்கள் எப்படி வருதுன்னு. ஒரு 3/4 கரண்டி அளவுக்கு ஊற்றினா போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் மட்டும்தான் நம்மளுக்கு வேகுமே தவிர உள்ளே வேகாது. லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா எலும்பி வரும். பாருங்கள் எப்படி அழகாக பூரி மாதிரி வருது அப்படின்னு. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிடலாம்.
இப்போ வந்து இது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நான் இதை எடுத்துடலாம். இது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் கார்த்திகைக்கு எல்லாருமே ஏதாவது ஸ்வீட் செய்வோம். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஸ்வீட்டை இந்த தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். அரிசி மட்டும் ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நான் இன்றைக்கி செய்கிற அளவு வந்து 4 பேர் இருக்க வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஆள் கூட இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியை டபுள் பண்ணிக்கோங்க. நான் அதே மாதிரி இன்னொன்று ஊற்றி காட்டிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக இந்த கார்த்திகைக்கு எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதுவும் பாருங்கள் ஊற்றினோன்னே எப்படி அழகாக உப்பி வருது அப்படின்னு. இதில் வந்து தண்ணி ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அரிசியை சேர்க்கும்போது தண்ணி இல்லாமல் சேருங்க. அப்போ தான் வந்து நம்ம அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றும் போது, கரைச்சி வச்ச வெள்ளை தண்ணியை ஊற்றும் போது நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு மாவு வரும். தண்ணி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து எண்ணெயை குடிக்கும், நல்லா இருக்காது சாப்பிடும்போது. அதனால் அரிசியை போடும்போது தண்ணியோடு சேர்த்து போட்டுறாதீங்க மிக்ஸி ஜாரில். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நிறையா பேர் வந்து அரிசியை போடும்போது தண்ணியோடு சேர்த்து போட்டுருவோம் மறந்துட்டு. அதனால தான் நான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது கூடவே நீங்கள் தேங்காய் சேர்த்து அரைச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை. நான் வந்து எப்போவுமே வந்து வாழைப்பழம் மட்டும்தான் சேர்த்து செய்வேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காயும் சேர்த்து செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள் இப்போ இதையும் நான் எடுத்தாச்சு. இதே மாதிரியே மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் ஊற்றி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட அப்பம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். 200 கிராம் அரிசிக்கு 150 கிராம் வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் இனிப்பு கூட தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.